அனைவருக்கும் வணக்கம். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை தாண்டி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சில தருணங்கள் இந்த நேரத்தில் அமையலாம். இந்த ராசிக்கு வலுவான நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்களில் விரைவான முடிவு மற்றும் யோசனை இல்லாத முதலீடுகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். பண வரவு செலவுகளை கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியம். மாத தொடக்கத்திலேயே பட்ஜெட்டு போட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. முக்கிய விஷயங்களை இருமுறை யோசிப்பதோடு நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுறது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மியாக இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம், ஆனால் அது அமையவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி திருமணம் கண்டிப்பாக நடக்கும். சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு பெரும்பாலான பகுதி சாதகமானதாக இருக்குது. மேலும் கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். மேஷராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம், திருமணம், வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் மற்றும் பொதுவாக எந்த விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் முழுவதுமே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்னு நினைத்த காரியம் கூட உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாத்தியமான பலன் கிடைக்கும். புதிய ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் அலைச்சலும் வீண் விரயங்களும் உண்டாகலாம். பொருளாதார ரீதியாக நல்ல நிலை உங்களுக்கு நீடிக்கும். குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். குழந்தைகளுக்கான நிறைய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகலாம். இதோடு இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை இந்த ரீதியாக என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகும். அரசு வேலைக்காக காத்துறவங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். மேஷராசிக்காரர்கள் சில நேரங்களில் அவசரப்படுவதையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அவசரப்படுவதையும் காரணம் இல்லாமல் கோபப்படுறதையும் தவிர்க்கணும். கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதிகமாக அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். முக்கியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொன்றுமே கவனத்தோடு செயல்படுறது மிக நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதையுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தன்னம்பிக்கை தான் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். புதியவர்களுடைய நட்பால் உச்சம் அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவாங்க. ரொம்ப சிறப்பாக உற்சாகமாக எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீங்க. நல்லது ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாகனத்தில் தான் போவீங்க. வாகனத்தில் போகும்போது நீங்கள் ரொம்பவே நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நாம் குறிப்பிட்டு வளைவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். யாரோ ஒருவங்களுடைய கனவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கவனக்குறைவு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதே போல் நீங்கள்
தூக்கத்தில் நேரத்தில் வந்து தூங்குறது நல்லது. நீங்கள் வந்து தூக்கத்தை தவிர்க்கிறது உடல்நிலைக்கு ரொம்ப ஆரோக்கிய கேடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு திரட்டப்பட்ட செல்வம் இவை எல்லாமே நீங்கள் ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் நன்கு புரிந்து நடந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் வேலையை பார்க்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வத்தை எந்த வகையில் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை இப்போது செஞ்சிட்ருப்பீங்க. அது நல்ல வகையில் சேமிக்கிறது மிக மிக நல்லது. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து வாழ்பவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது இப்போது இந்த நேரம் ரொம்ப நல்லது. ரொம்பவே கவனம் செலுத்துறது அவசியம். ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. காதலரை பரஸ்பரமாக புரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது ரொம்ப நல்லது. பயணத்துக்கு மிக நல்லது அல்ல. அதே போல் இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது இல்லை. அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு இத்தனை நாளாக மேற்கொள்ளலை, குலதெய்வ வழிபாட்டிற்கு இப்போ போகலை, ஆனால் இனிமேல் வந்து குலதெய்வ வழிபாடை செய்யணுன்னா கண்டிப்பாக செஞ்சுடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதை கொடுக்காமல் நிறுத்துறது தான் நல்லது. கொடுத்து ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெருமை கிடையாது. அதனால் நீங்கள் கொடுத்து ஏமாற வேண்டாம். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்களை நீங்கள் செய்வது நல்லது. அதனால் நல்ல ஒரு ராஜ யோகம் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது வரைக்கும் வராத பண வரவை கூட தேடி கொடுக்கும். இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்த பொருள் கூட உங்களை தேடி வரும். அதே போல் சேமிப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் பூர்வ சொத்துக்கள் அல்லது வந்து சகோதரர்கள் வழியில் அல்லது தாய் தந்தையர்கள் வழியில் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பெறுவது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் இணைவது, செவ்வாயினுடைய மாற்றம், இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சில ராசியான ஒரு இடத்துல அமரக்கூடிய ஒரு நேரமும் உண்டாகும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். உடல் நலனில் நீங்கள் இந்த நேரம் ரொம்பவே அக்கறையோடு இருக்கணும். உடல்நல பிரச்சனைகள் வருது, சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அந்த சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காம உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரம் உங்களால் அதனால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நேரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவ்வளவு நாளாக இது நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு இருந்த நிகழ்வுகள் கூட இப்போ உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக வீடு, நிலம் போன்ற அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து செய்கிறது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட தொழில் முயற்சிகள், பயணங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் மனதுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நீங்கள் 1க்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த வாய்ப்புகளை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குடும்பம் தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகும். நெருங்கிய உறவினர்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாளைக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.